நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. நடு ரோட்டில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த ஆண் சடலம். கொடூரமாக கிடந்த சடலத்தை பார்த்து கதி கலங்கி போன மக்கள். கொலையாளிகள் குறித்து எந்த துப்பும் கிடைக்காததால் போலீசார் திணறல். சடலத்தின் அருகே கிடந்த செருப்பை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறை. கொடூர கொலையின் பின்னணி என்ன? குற்றவாளிகள் சிக்கினார்களா? காலங்காத்தால ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தர் ரோட்டோரமா ஒரு சடலம் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னு இருக்காரு. அந்த ரோட்டுல பெருசா ஆள் நடமாட்டம் இல்லாததால அந்த நபருக்கு சடலத்துக்கிட்ட போய் யாரு என்னன்னு பார்க்க பயமா இருந்திருக்கு. உடனே போலீஸுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரத்த கோலத்துல கொடூரமா கிடந்த சடலத்தை கைப்பற்றி விசாரணையில இறங்கி இருக்காங்க. விருதுநகர் திருச்சுழி பக்கத்துல உள்ள சென்னிலைக்குடி அப்படிங்கிற ஏரியாவில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சடலமா கிடந்த நபரோட சட்ட பாக்கெட்ல அவரோட செல்போன் இருந்திருக்கு. அதை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவரு சென்னிலைக்குடியை சேர்ந்த 37 வயதான அசோக் ராஜ்ங்கிறதும் மதுரையில வேலை பார்த்துட்டு இருந்ததும் தெரிய வந்திருக்கு. மருத்துவ பரிசோதனையில அசோக் ராஜோட தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னது தெரிய வந்துச்சு. அவரை இந்த அளவுக்கு கொடூரமா கொண்டது யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ் தீவிர புலன் விசாரணையில இறங்குனாங்க. அதிகாலையில 4 மணிக்கு ரோட்ல நடந்து போனவர் தான் சடலம் கிடந்தது ஃபர்ஸ்ட் பார்த்திருக்காரு. அப்போ இந்த கொலை சம்பவம் நடுராத்திரி 12 மணிக்கு மேலதான் நடந்திருக்கும்னு நினைச்ச போலீஸ் சடலம் கிடந்த இடத்திலிருந்து கொஞ்ச தூரத்துல உள்ள சில வீட்டுக்காரங்க கிட்ட விசாரிச்சாங்க. ஆனா அதுல எந்த தகவலும் கிடைக்கல. எந்த துப்பம் கிடைக்காம திணறிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் அசோக் ராஜோட சடலம் கிடந்த இடத்துக்கு பக்கத்துல செருப்பு ஒண்ணு கிடந்திருக்கு. ஆனா அந்த செருப்பை தவிர வேற எந்த தடையுமோ தகவலோ போலீஸுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் சடலம் கிடந்த சென்னிலைக்குடி ஏரியாவை சுத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு பண்ணாங்க. அதுலயும் எந்த துப்பம் கிடைக்கல. சென்னிலைக்குடி பக்கத்துல உள்ள ஏரியாவுல 24 மணி நேரமும் மக்கள் நடமாட்டம் அதிக அளவுல இருக்கும். அதனால அந்த பகுதியை சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமராக்களையும் போலீஸ் ஆய்வு பண்ணி பார்த்தாங்க. அதுலதான் போலீஸுக்கு முக்கிய தடயம் ஒண்ணு சிக்கி இருக்கு. அதாவது அந்த சிசிடிவி காட்சியில ஒரே பைக்ல 2 இளைஞர்கள் போற காட்சி பதிவாகி இருந்திருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பைக்ல போன 2 பேர்ல ஒருத்தரோட கால்ல செருப்பு இல்லாம வெறும் காலோட இருந்திருக்காரு. கொலை நடந்த இடத்துல ஒரு செருப்பு கிடக்கு, இவங்க ஒருத்தரோட கால்ல செருப்பு இல்ல. அப்போ கண்டிப்பா இந்த கும்பல் தான் கொலையாளிகளா இருக்கணும்னு சந்தேகப்பட்ட போலீஸ் அந்த 2 பேர் போன பைக் நம்பரை ட்ரேஸ் பண்ணாங்க. முதல்ல பார்த்த சிசிடிவி காட்சியில பைக் நம்பர் தெளிவா தெரியல. அதனால ஏகப்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணி பைக் நம்பரை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் சென்னிலைக்குடியில உள்ள சிசிடிவி கேமராக்களை ஒண்ணு விடாம ஆய்வு பண்ணி அந்த பைக் போன பாதைகளை கண்டுபிடிச்சு கடைசியில அந்த பைக்ல போன 2 பேரையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில தான் அசோக் ராஜ் கொலையில உள்ள மர்மங்கள் ஒண்ணு ஒண்ணா விலக ஆரம்பிச்சிருக்கு. சென்னிலைக்குடிதான் அசோக் ராஜுக்கு சொந்த ஊரு. இவரோட அப்பா அம்மா கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டாங்க. அசோக் ராஜ் கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. கல்யாணமாகி மனைவி கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால அசோக் ராஜ் அவங்க கிட்ட விவாகரத்து வாங்கிட்டு தனியாதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. மதுரையில தங்கி வேலை பார்த்துட்டு இருந்த அசோக் ராஜ் பண்டிகை நாட்கள்ல சொந்த ஊரான சென்னிலைக்குடியில உள்ள வீட்டுல வந்து இருக்கிறது வழக்கம். மது பழக்கத்துக்கு அடிமையான அசோக் ராஜ் ஊருக்கு வந்தாலே எந்த நேரமும் போதையிலே தான் இருப்பாருன்னு சொல்றாங்க. இவருக்கு சென்னிலைக்குடியில பூர்வீக இடம் இருக்கு. இந்த இடம் சம்பந்தமா அசோக் ராஜுக்கும் பெரியப்பா மகன்களான சங்கர், சுந்தரமூர்த்தி கூட அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருந்திருக்கு. யாரும் இல்லாம தனியா இருக்கிற உனக்கு எதுக்கு அந்த பூர்வீக சொத்து, அதை எங்க பேருக்கு மாத்தி கொடுன்னு அசோக் ராஜ் கிட்ட சங்கர், சுந்தரமூர்த்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு அசோக் ராஜ் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதிலிருந்தே அண்ணன்கள் தம்பிக்கிடையில முட்டலும் மோதலமா இருந்திருக்கு.
இந்த சூழல்ல தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி சென்னிலை குடிக்க வந்த அசோக் ராஜுக்கு போன் பண்ண சங்கர் மது குடிக்க போலாம்னு கூப்பிட்டிருக்காரு. என்ன இருந்தாலும் அண்ணன் தானேன்னு நம்பி அசோக் ராஜும் போக அங்க ஏற்கனவே சுந்தரமூர்த்தியும் நின்னுகிட்டு இருந்திருக்காரு. அடுத்து 3 பேரும் ஒன்னா உட்காந்து மது குடிச்சிருக்காங்க. அங்க வச்சும் அசோக் ராஜ் கிட்ட 2 பேருக்கு இடையில சொத்து விஷயமா பிரச்சனை வந்திருக்கு. வாக்குவாதம் அதிகமானதுல போதையிலிருந்து அசோக் ராஜ கீழே தள்ளி தலையில கல்ல தூக்கி போட்டிருக்காங்க. அசோக் ராஜோட தலையிலேயே கல்லால பலமா அடிச்சதுல தலையிலிருந்து ரத்தம் கொட்ட அங்கேயே சரிஞ்சு விழுந்து அசோக் ராஜ் இறந்துட்டாரு. உடலை அங்கேயே போட்டுட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சங்கர் சுந்தரமூர்த்தியை பிடிச்சு விசாரிச்சதுல மொத்த உண்மையும் வெளியே வந்துச்சு. அடுத்து 2 பேர் மேலையும் மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. மலைப்பகுதியில் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த கிராம மக்கள் பாதி எரிந்த நிலையில் கிடந்த பெண்ணின் சடலத்தை கண்டு அதிர்ச்சி. செல்போன் நம்பரை வைத்து கொலையாளியை தட்டி தூக்கிய போலீஸ். 23 வயது இளைஞர் 38 வயதான பெண்ணை கல்லால் தாக்கி கொலை செய்துவிட்டு பெட்ரோல் ஊற்றி எரித்தது அம்பலம். பெண்ணை இளைஞர் கல்லால் தாக்கி கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? பெண்ட்லவெள்ளி மலைப்பகுதி வழியா கிராம மக்கள் சில பேரு ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு போயிருக்காங்க. அப்ப செடிகள் அடர்த்தியா இருந்த பகுதியில பாதி எரிஞ்ச நிலையில பெண் சடலம் கிடந்திருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியான அந்த மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து உயிரிழந்த பெண் யாரு, இவங்க எப்படி உயிரிழந்தாங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு போலீஸ் கிராம மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு கிராம மக்கள் அந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து உயிரிழந்த பெண் யாரு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி காட்சிகளை எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க போலீஸ். ஆனா அதுலயும் போலீஸுக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த சடலத்தை புகைப்படம் எடுத்த போலீஸ் அந்த ஏரியாவில் உள்ள மொத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போட்டோவை அனுப்பி வச்சு மிஸ்ஸிங் கேஸ் எதுவும் ஃபைல் ஆகியிருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல பெண்ட்லவெள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த முதியவர் ஒருத்தர் என் பொண்ணு ஸ்வர்ணலதாவை காணோம்னு புகார் கொடுத்திருக்காரு. உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு உயிரிழந்து கிடந்த பெண்ணோட சடலத்தையும் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் அடையாளம் காட்டியிருக்காங்க. அதை பார்த்த அந்த முதியவர் இது என் பொண்ணு ஸ்வர்ணலதாவோட துணின்னு சொல்லி கத்தி கதறி அழுதுருக்காங்க. அப்ப முதியவரை சமாதானப்படுத்தின போலீஸ் ஸ்வர்ணலதாவோட போன் நம்பரை வாங்கி அவங்களுக்கு யார்கிட்ட இருந்து அடிக்கடி போன் வந்திருக்கு, யார் லாஸ்டா கால் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலையும் எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல விஜயகுமார்ங்கிற பெயர் காட்டி இருக்கு. உடனே விஜயகுமாரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப செல்போன் சிக்னல் இந்திரா நகர் காலனியில காட்டி இருக்கு. உடனே அங்க போன போலீஸ் வீட்ல பதுங்கி இருந்த விஜயகுமாரை பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் ஸ்வர்ணலதா எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க, ஸ்வர்ணலதாவுக்கும் விஜயகுமாருக்கும் இடையே என்ன பிரச்சனை அப்படிங்கிற முழு விவரமும் தெரிய வந்துச்சு. தெலங்கானாவில் உள்ள இந்திரா நகர் காலனி பகுதியைச் சேர்ந்த 38 வயசான ஸ்வர்ணலதா டெய்லரா வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கும் இவங்க கணவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால 2 பேரும் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தம்பதிக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில ஸ்வர்ணலதாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 23 வயசான விஜயகுமாருங்கிற நபருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேருமே அதுக்கப்புறம் போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு எந்த நேரமும் போன்லயே மூழ்கி போய் கடந்து தங்களோட பழக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. 2 பேரும் பீச்சு, பார்க்கு, ஹோட்டல்னு ஜாலியா ஊர் சுத்தி அடிக்கடி தனிமையிலையும் இருந்திருக்காங்க. விஜயகுமார் ஸ்வர்ணலதா கூட பழகிக்கிட்டு இருந்த அதே நேரத்துல வேற ஒரு பொண்ணையும் காதலிச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த பெண்ணோட இருந்த காதல் விவகாரம் அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே 2 பேரோட வீட்டுக்கும் தெரிய வந்திருக்கு. பசங்களோட சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைச்ச பெரியவங்க திருமண ஏற்பாட்டிலையும் தீவிரமா இறங்கி இருக்காங்க. இதுக்கிடையில விஜயகுமாருக்கு வீட்டுல திருமண ஏற்பாடு பண்ற விஷயம் ஸ்வர்ணலதாவுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு.
இதனால கடும் கோபமான ஸ்வர்ணலதா, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் அமைதியா இருந்தேன், நீ தான் என்ன லவ் பண்றன்னு சொல்லி என்ன மயக்கி காதல் வலையில விழ வச்ச, இப்ப என்ன ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஒழுங்கா அந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லன்னா உன்னை உயிரோடையே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காங்க. அதுக்கு உனக்கும் எனக்கும் 15 வயசு வித்தியாசம். நான் உன்னை டைம் பாஸுக்கு தான் லவ் பண்ணேன், நான் லவ் பண்ண பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன், உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு பதிலுக்கு திட்டி இருக்காரு. விஜயகுமாரோட பேச்சை கேட்டு கோபத்தோட உச்சத்துக்கே போன ஸ்வர்ணலதா, நீ என்ன கழட்டி விட்டனா நான் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன், நம்ம 2 பேரும் தனிமையில இருந்தது, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்ததுன்னு எல்லாத்தையும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டி இருக்காங்க. இதனால பதறி போன விஜயகுமார், ஸ்வர்ணலதாவை உயிரோட விட்டு வச்சா அவ நம்ம வாழ்க்கையவே கெடுத்துருவா, அதனால அவளை கொலை பண்ணாதான் நாம நிம்மதியா வாழ முடியும்னு முடிவு பண்ணி இருக்காரு. அதுபடி ஸ்வர்ணலதாவுக்கு போன் பண்ண விஜயகுமார், நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு நாம 2 பேரும் அவுட்டிங் போகலாமா அப்படின்னு ஆசை வார்த்தை கூறி ஸ்வர்ணலதாவை பைக்ல வெளியில கூட்டிட்டு போயிருக்காரு. 2 பேரும் பைக்ல பென்ட்லவெள்ளி மலைப்பகுதிக்கு போயிருக்காங்க. அப்போ திடீர்னு ஸ்வர்ணலதாவை சரமாரியா தாக்கி அடிச்சிருக்காரு விஜயகுமார். அடுத்து கீழே கிடந்த கல்லை எடுத்து அடிச்சு ஸ்வர்ணலதாவை துடிக்க துடிக்க கொன்னு இருக்காரு விஜயகுமார். ஆனா அப்பவும் ஆத்திரம் தீராத விஜயகுமார் பக்கத்துல உள்ள பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலை வாங்கிட்டு வந்து ஸ்வர்ணலதாவோட சடலத்தை மேல பெட்ரோலை ஊத்தி எரிச்சிட்டு தப்பிச்சு போயிட்டாரு. ஆனா ஆடு மாடு மேய்க்கிறவங்க மூலமா ஸ்வர்ணலதா உயிரிழந்து கிடந்ததை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்களோட செல்போனுக்கு வந்த லாஸ்ட் கால் நம்பரை வச்சு விஜயகுமார் தான் உண்மை குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து விஜயகுமாரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அவரை சிறையில அடைச்சிட்டாங்க. மனைவியை அடித்து சித்திரவதை செய்த கணவன், மருமகனை போன் செய்து கண்டித்த மாமியார், மாமியாரை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொன்ற கொடூரம், தடுக்க வந்த மனைவிக்கும் விழுந்த அரிவாள் வெட்டு, கணவன் மனைவி இடையேயான பிரச்சனைக்குள் மாமியார் மூக்கை நுழைத்தது ஏன், நடந்தது என்ன? நண்பகல் நேரங்கிறதால நெல்லை மாவட்டம் நரசிங்கநல்லூர் பகுதியே ஆள் நடமாட்டு இல்லாம அமைதியா இருந்திருக்கு. அப்ப திடீர்னு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் ரோட்டுக்கு ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அங்க வள்ளியம்மாள் உடல் ஃபுல்லா வெட்டு காயங்களோட சடலமா கிடந்திருக்காங்க. சடலம் பக்கத்துல அவங்களோட மகள் துர்கா ரத்த காயங்களோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த கிராம மக்கள் துர்காவை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் வள்ளியம்மாளோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து அதே தெருவுல மது போதையில படுத்து கிடந்த இளைஞர் ஒருத்தரை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. நெல்லை மேலச்சவல் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகமும் நரசிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த துர்காவும் 4 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க. கல்யாணமான புதுசுல ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்த ஆறுமுகம் வேண்டாத செயற்கையால மது போதைக்கு அடிமையாயிட்டாரு. அதுக்கப்புறம் சரியா வேலைக்கு போகாத ஆறுமுகம் சம்பாதிக்கிற பணத்தையும் வீட்டுக்கு கொடுக்காம மது குடிச்சு பணத்தை அழிச்சிருக்காரு. கணவனோட நடவடிக்கைய பார்த்த மனைவி, நமக்கு 2 பசங்க இருக்காங்க, நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்து டெய்லி பிரச்சனை பண்ணா நம்ம பசங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும், அதனால இனியாவது குடிக்காம ஒழுங்கா வேலைக்கு போங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத ஆறுமுகம் மனைவியோட பேச்ச மதிக்காம அவங்கள போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. அடுத்து, என்னையவே எதிர்த்து பேசுற நீ இனிமே என் வீட்டுல இருக்க கூடாது, நீ இப்பவே உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொல்லி அவரே துர்காவை அழைச்சிட்டு தாய் வள்ளியம்மாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டிருக்காரு. அப்ப துர்கா நடந்த எல்லாத்தையும் தன்னோட தாய் வள்ளியம்மாள் கிட்ட சொல்லி அழுது புலம்பி இருக்காங்க. மகளோட புலம்பலை கேட்டு ஆத்திரமடைஞ்ச வள்ளியம்மாள் மருமகன் ஆறுமுகத்துக்கு போன் பண்ணி சண்டை போட்டிருக்காங்க. என் மகளை நல்லா பார்த்து பண்ணதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனா நீ சரியா வேலைக்கு போகாம என் மகளை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறமும் என் மகள் மேல கைய வச்சனா உன்னை உயிரோடையே விடமாட்டோம்னு மிரட்டி இருக்காங்க. வள்ளியம்மாளோட பேச்சை கேட்டு கோபத்தோட உச்சத்துக்கே போன ஆறுமுகம் குடிச்சிட்டு அரிவாளை எடுத்துக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு.
அப்ப மறுபடியும் மருமகனுக்கும் மாமியாருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதனால கடும் கோபமான ஆறுமுகம் தான் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து வள்ளியம்மால கை, கால், முகம்னு எல்லா இடத்துலயும் வெட்டி கொன்னுட்டாரு. அப்ப ஆறுமுகத்தை மனைவி துர்கா தடுக்க வந்திருக்காங்க. ஆனா கொலை வெறியில இருந்த ஆறுமுகம் மனைவியையும் சரமாரியா வெட்டி இருக்காரு. இதுல ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழுந்த துர்காவை அக்கம் பக்கத்துல உள்ளவங்க மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் குடி போதையில அதே ஏரியாவில் சுத்திக்கிட்டு இருந்த ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. 1.5 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன கார் ஓட்டுநர். இளைஞர் கொடுத்த க்ளூவால் வெளியே வந்த பகீர் தகவல். ஓட்டுநரின் கழுத்தை நெரித்து சடலத்தை சிவன் கோயில் அடிவாரம் பக்கத்தில் பெட்ரோல் ஊற்றி எரித்த திமுக கவுன்சிலர். 1.5 வருடங்களுக்கு பிறகு கொடூர கொலை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? குற்றவாளிகள் சிக்கினார்களா? கொலைக்கான பின்னணி என்ன? மதிய நேரம் கோவை மேட்டுப்பாளையத்துல உச்சந்தலையை கிழிக்கிற அளவுக்கு உச்சி வெயில் பயங்கரமா இருந்துச்சு. காதை கிழிக்கிற அளவுக்கு வாகனங்களோட ஹாரன் சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்க அங்க இங்கன்னு மக்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட ரோட்டுல ஒரு இளைஞரை இன்னொரு இளைஞர் கையில அரிவாளோட விரட்டிக்கிட்டு போயிருக்காரு. அந்த இளைஞரோ தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஓடி இருக்காரு. அங்கிருந்த காவலர்கள் கையில அரிவாளோட வந்த இளைஞரை மடக்கி பிடிச்சு விசாரணை பண்ணாங்க. இப்படி அரிவாளால வெட்டி கொலை முயற்சி பண்ற அளவுக்கு இளைஞர் மேல அப்படி என்ன கோபம்னு கேட்ட காவலர்கள் 2 பேர்கிட்டையும் விசாரிச்சாங்க. அதுல போலீஸ்காரங்களையே திணறடிக்கிற மாதிரி பல பகீர் உண்மைகள் எல்லாம் வெளியில வந்து அதிர வச்சிருக்கு. மேட்டுப்பாளையத்தில் உள்ள மகாதேவபுரத்தை சேர்ந்தவர் 36 வயசான அலாவுதீன். இவரோட மனைவி சுமையா. கார் டிரைவரான அலாவுதீனுக்கும் காரமடை நகராட்சி 3வது வார்டு கவுன்சிலர் ரவிக்குமாரோட இளைய மகன் சரண்குமார் மனைவி பூஜாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சரண்குமார் காரமடையில சொந்தமா செல்போன் கடையை வச்சு நடத்திக்கிட்டு வந்திருக்காரு. சரண்குமார் வெளியில போற நேரமெல்லாம் மனைவி பூஜா தான் கடையில இருந்திருக்காங்க. அந்த கடைக்கு ரீசார்ஜ் பண்றதுக்காக அலாவுதீன் அடிக்கடி போறதுமா வர்றதுமா இருந்தப்பதான் பூஜாவுக்கும் அலாவுதீனுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சாதாரணமா ஆரம்பிச்ச பழக்கம் நாளடைவுல திருமணத்தை மீறிய உறவா மாறி இருக்கு. பூஜா அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அலாவுதீனை தனிமையில சந்திச்சு பேசி இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் சந்திக்கிற விஷயத்த அந்த ஏரியாவுல குடியிருக்கிற ஒருத்தர் பூஜாவோட கணவன் சரண்குமார் கிட்ட சொல்லி இருக்காரு. விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே கோவப்படாம அது உண்மைதானான்னு செக் பண்ணி பார்த்திருக்காரு. மனைவி பூஜாவோட செயல்பாடுகளை உன்னிப்பா கவனிச்சப்ப அவங்க அடிக்கடி போனும் கையுமாவே இருந்தது சரண்குமாருக்கு தப்பா பட்டிருக்கு. ஏரியாவுல குடியிருக்கிறவங்க சொன்னது மனைவி எந்த நேரமும் செல்போனும் கையுமா இருக்கிறதுன்னு. இது எல்லாத்தையும் வச்சு தன்னோட மனைவிக்கும் கார் டிரைவர் அலாவுதீனுக்கும் தகாத உறவு இருக்கிறத கண்டுபிடிச்சு பூஜாவை கண்டிச்சிருக்காரு. ஆனா கணவனோட பேச்ச ஒரு பொருட்டாவே மதிக்காத பூஜா தான் இஷ்டம் போல அலாவுதீனோட உறவை தொடர்ந்துகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் சரண்குமார் வீட்ல இருந்த நேரத்துல அலாவுதீன் கிட்ட இருந்து பூஜாவுக்கு போன் கால் வந்திருக்கு. இத பார்த்ததும் சரண்குமாருக்கு ஆத்திரம் தலைக்கேறி இருக்கு. எத்தனை முறை சொன்னாலும் திருந்தவே மாட்டியான்னு கேட்டு மனைவிய சரமாரியா அடிச்சிருக்காரு. இதனால கடுப்பான பூஜா கர்நாடக மாநிலம் மங்களூர்ல உள்ள தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. சரண்குமாருக்கும் பூஜாவுக்கும் கல்யாணமாகி 2 வருஷம்தான் ஆகுது. அதுக்குள்ளேயே வேறொருத்தரோட பழக்கம் ஏற்பட்டு அதை கைவிட முடியாம பூஜா தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. மனைவிய சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக மங்களூருக்கு சரண்குமார் போனப்ப பூஜா வீட்டுக்கு வர மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது சரண்குமாருக்கு இன்னும் உச்சகட்ட கோபத்தை ஏற்படுத்துச்சு. அம்மா வீட்டுக்கு போயும் பூஜா அலாவுதீனோட தொடர்புல தான் இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு கொந்தளிச்சிருக்காரு சரண்குமார். இந்த சூழல்ல ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு திமுக கவுன்சிலர் ரவிக்குமார் அலாவுதீனுக்கு போன் பண்ணி என் மருமகளோட பேசுறத இத்தோட நிறுத்திக்கோ, இல்லன்னா வேற மாதிரி ஆயிடும்னு மிரட்டல் விட்டது மட்டுமில்லாம தகாத வார்த்தைகளால திட்டி இருக்காரு. அதை கேட்டதும் ஆத்திரம் அடைஞ்ச அலாவுதீன் காரமடையில உள்ள ரவிக்குமார் வீட்டுக்கு போய் சண்டை போட்டிருக்காரு. அப்ப வீட்ல ரவிக்குமாரோட மூத்த மகன் மணிகண்டன், இளைய மகன் சரண்குமார் 3 பேரும் மட்டும்தான் இருந்திருக்காங்க.
மணிகண்டன், சரண்குமார் 2 பேரும் அலாவுதீனோட கை கால்களை இறுக்கி பிடிக்க ரவிக்குமார் அவரோட கழுத்தை நெரிச்சி கொன்னு இருக்காரு. கொலைய மறைக்கிறதுக்காக பக்கத்துல உள்ள மாதேஸ்வரன் கோயில் மலை அடிவாரத்துக்கு அலாவுதீன் சடலத்தை கொண்டு போய் பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டு எதுவும் நடக்காத மாதிரி கமுக்கமா இருந்திருக்காங்க. சவாரிக்கு போன அண்ணன் அலாவுதீன் 2 நாளா வீட்டுக்கே வரலன்னு பதற்றமான தம்பி ஹாரிஷ் மேட்டுப்பாளையம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த புகார் அடிப்படையில காணாம போன அலாவுதீனை பல இடங்கள்ல தேடியும் கிடைக்கல. இதுக்கு நடுவுல அலாவுதீனோட மனைவி சுமையாவுக்கு சிறுமுகையில பழைய கடை வச்சிருக்கிற ஹக்கீமோட தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஒருவேளை அண்ணியோட தகாத உறவு தெரிஞ்சுதான் அண்ணன் அலாவுதீன் மன உளைச்சல்ல ஊரை விட்டு கண்காணாத இடத்துக்கு போயிட்டாரோன்னு தினமும் அண்ணி சுமையா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு ஹாரிஷ். ஆனா சுமையாவும் கணவன் அலாவுதீன் காணாம போனதை நினைச்சு மன உளைச்சல்ல தான் இருந்ததா சொல்லி இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாகியும் அலாவுதீனை பத்தி எந்த தகவலும் இல்ல. இந்த சூழல்ல 1.5 வருஷத்துக்கு அப்புறம் சிறுமுகையில் உள்ள ஹக்கீமோட கடைக்கு போன ஹாரிஷ், நீயும் சுமையாவும் சேர்ந்துதான் என் அண்ணனை ஏதோ பண்ணிட்டீங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லுன்னு கேட்டு அரிவாளை எடுத்து வெட்ட பாயவே ஹக்கீம் ஹாரிஷ் கிட்ட இருந்து தப்பிச்சு பக்கத்துல உள்ள ஸ்டேஷனுக்கு ஓடி போயிருக்காரு. அப்ப அங்கிருந்த காவலர்கள் ஹாரிஷ பிடிச்சு விசாரிச்சப்ப எங்க அண்ணன் காணாமல் போன கேஸ்ல ஹக்கீமுக்கு தொடர்பு இருக்குன்னு ஹாரிஷ் சொல்லவே காவலர்களும் இல்லீகல் சம்பந்தமா அலாவுதீனை ஹக்கீம் கொலை பண்ணிருப்பாரோங்கிற சந்தேகத்துல விசாரிச்சாங்க. அப்ப அலாவுதீன் காணாம போனதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, எனக்கு காரமடை கவுன்சிலர் மேலதான் சந்தேகமா இருக்கு, அவங்கள பிடிச்சு விசாரிங்கன்னு சொல்லி இருக்கான் ஹக்கீம். அவங்கள எதுக்கு நாங்க விசாரிக்கணும், தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்றியான்னு ஹக்கீம கேட்டிருக்காங்க போலீஸ். அப்போ கவுன்சிலரோட இளைய மகன் சரண்குமாரோட மனைவி பூஜாவுக்கும் அலாவுதீனுக்கும் தொடர்பு இருந்ததாவும் அதனால அவங்களுக்குள்ள அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாவும் சொல்லி இருக்கான். ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு யோசிச்ச போலீஸ் நேரா காரமடையில உள்ள கவுன்சிலர் ரவிக்குமார் வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுல கவுன்சிலர் ரவிக்குமார், மகன்கள் மணிகண்டன், சரண்குமார், மருமகள் பூஜான்னு எல்லாருமே இருந்திருக்காங்க. அப்ப அலாவுதீனை பத்தி போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிச்சதும் கவுன்சிலர் ரவிக்குமாருக்கும் அவரோட 2 மகன்களுக்கும் வேர்த்து கொட்டி இருக்கு. அத கவனிச்ச போலீஸ் 3 பேர்கிட்டையும் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சப்பதான் அலாவுதீனுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி நைட்டு நடந்த கொடூரத்தை 3 பேரும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அலாவுதீனை கொலை பண்ண இடத்துல போலீஸ் எலும்புகளை சேகரிக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிற பழமொழி மாதிரி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கொலைக்கு திமுக கவுன்சிலரும் அவரோட 2 மகன்களும் இப்ப சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இளைஞர் ஒருத்தரை கொலை பண்ணிட்டு உடலையும் எரிச்சிருக்காங்க. கொலையானவரோட உறவினர்களும் மகனை காணோம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க. ஆனா போலீஸ்காரங்க அந்த இளைஞரை கண்டுபிடிக்கிற முயற்சியில தீவிரமா இறங்கினாங்களா? அப்படி தீர விசாரணையில ஈடுபட்டிருந்தா இந்த கொலை நடந்த கொஞ்ச நாட்கள்லயே தெரிய வந்து கொலையாளிகள் அப்பவே சிக்கி இருப்பாங்க. கார் டிரைவர் அலாவுதீன் மிஸ்ஸிங் கேஸ்ல போலீஸ் அலட்சியமாவும் மந்தமாவும் செயல்பட்டதனால தான் கொலையாளிகள் 1 வருஷத்துக்கு அப்புறம் சிக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.